வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரீவியஸா நம்ம பேசிக்கா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை பத்தி படிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபிளமிங்ஸ் ரூலை பத்தி பார்க்க போறோம். ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃபிளமிங்கின் வலக்கை விதி அண்ட் ஃபிளமிங்கின் இடக்கை விதியை பத்தி பார்க்க போறோம். இது ஸ்கூல்லே படிச்சிருக்கலாம், பட் இப்போ வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது சேர்த்துக்கு சொல்ல போறோம். அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஃபிளமிங்கினுடைய வலக்கை விதி. நம்ம ரைட் ஹேண்ட்ல 3 ஃபிங்கர் எடுத்துக்க, தம்பு, 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். 3 என்ன பண்ண போறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து திசையில வச்சுக்க. மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதாவது தம்புக்கும் 4 ஃபிங்கருக்கும் இடையில 90 டிகிரி இருக்கும். இந்த இமேஜை பாரு. தம்பு கட்டை விரலுக்கும் 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில 90 டிகிரி இருக்கணும். 4 ஃபிங்கருக்கும் நடுவிரல் மிடில் ஃபிங்கருக்கு இடையில 90 டிகிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து திசையில வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஃபிங்கரும் பாயிண்ட் அவுட் பண்ற டைரக்ஷனை பத்தி படிக்க போறோம். 4 ஃபிங்கர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நார்த் போல் சவுத் போல்னு 2 போல் இருக்க 2 பீஸ் ஆஃப் மேக்னெட்டை எடுத்துக்க. ரெண்டையும் பக்கத்துல பார்த்தா கொண்டு வந்தா என்ன ஆகும், நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு ஒரு ஃபீல்டு லைன்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுதான் இந்த 4 ஃபிங்கரோட வேலை. இப்ப என்ன பண்றேன், அந்த ஃபீல்டு லைன்ஸ்குள்ள ஒரு கண்டக்டரை உள்ள கொண்டு வைக்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ல ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் உள்ள வைக்கும் போது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒன்னு அப்வர்ட்ல மூவ் ஆகும், இல்ல டவுன்வர்ட்ல மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற கண்டக்டரோட டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுதான் தம்போட டைரக்ஷன். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டோம், கண்டக்டரையும் கொடுத்துட்டோம். இப்ப கண்டக்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அதுல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும் இல்லையா. அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுதான் இந்த மிடில் ஃபிங்கர். ஸோ இப்போ 3 ஃபிங்கரோட வேலை புரியுதா. 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட பாயிண்ட் அவுட் பண்ணுது, தம்பு மூவ்மெண்ட் ஆஃப் கண்டக்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுது, மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ அப்படியே ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாமா. கீப் தி தம்பு 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். பெருவிரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் 3ஐயும் ஒன்று கொண்டு செங்குத்து திசையில வச்சுக்கணும். 4 ஃபிங்கர் பாயிண்ட் அவுட் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆள்காட்டி விரலானது மேக்னெட்டிக் ஃபீல்ட பாயிண்ட் அவுட் பண்ணுது. தம்பு பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர். கட்டை விரலானது மோஷன் ஆஃப் கண்டக்டர். கண்டக்டர் எந்த திசையில மூவ் ஆகுறது அப்படிங்கிறது கண்டக்டரின் திசையை குறிக்கி. நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர் பாயிண்ட் அவுட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் டைரக்ஷனை குறிக்கி. இதுதான் ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பத்தி பார்க்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லையும் சேம் அதே 3 ஃபிங்கர் தான், அதே மாதிரி ஒன்று கொண்டு செங்குத்து திசையில வச்சுக்க. தம்பு 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர். இந்த டயக்ராம்ல பாரு, கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட். இந்த நார்த்ல இருந்து இந்த சவுத்துக்கு என்ன ஆகும், ஃபீல்டு லைன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் இல்லையா. அந்த ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுதான் இந்த 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரலோட டைரக்ஷன். ஆள்காட்டி விரல் எந்த டைரக்ஷன் நம்ம வச்சிருக்கோமோ அந்த டைரக்ஷன் என்ன ஆகுது, பிளக்ஸ் போயிட்டு இருக்குன்னா அப்போ அதோட கண்டக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்றதா தம்போட டைரக்ஷன். ஸோ ஃபீல்டு லைன் வச்சாச்சு, கண்டக்டர் வச்சாச்சு, அதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனா ஃப்ளோ ஆகுறது அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்றதா நடுவிரலோட வேலை. இப்போ ஃபீல்டு லைன்ஸ் வந்து நார்த் டு சவுத் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க. கண்டக்டர் ஆனது அப்வர்ட்ல மூவ் ஆகுதுன்னா கரண்ட் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகும், லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு ஃப்ளோ ஆகும். இப்போ ஃபீல்டு லைன்ஸ் அதே திசையில வச்சுக்க. கண்டக்டர் வந்து டவுன்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்குன்னா கரண்ட் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகும், ரைட் டு லெஃப்ட் ஃப்ளோ ஆகும். நான் இப்ப சொல்லும் போது உனக்கு வந்து அது புரியாத மாதிரி இருக்கலாம். நீ ஏன் என்ன பண்ணு, உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து 3 விரலை வச்சுக்க, பெர்பெண்டிகுலரா வச்சுட்டு ஒன்னு எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுதுன்னு பாரு. அதை அப்படி வச்சுக்கிட்டே இந்த இமேஜ்லயும் இதே மாதிரி வச்சுக்க. இதை வச்சுட்டு ஃபீல்டு லைன்ஸ் போற அதுக்கு பேரலா உன்னோட 4 ஃபிங்கரை வச்சுக்க. இப்போ ஒன்ன நோக்கி உன்னோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி மிடில் ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, அந்த மிடில் ஃபிங்கர் என்னது கரண்டோட டைரக்ஷன். தம்பு வந்து மேல் நோக்கி இருக்கும் இல்லையா, தம்போ தான் என்னது கண்டக்டரோட டைரக்ஷன். இதுதான் ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுங்கிறது. ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை எங்க யூஸ் பண்றோம், ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எங்க யூஸ் பண்றோம். ஜென்ரேட்டர்ல யூஸ் பண்றது ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், மோட்டர்ல யூஸ் பண்றது ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரூல ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாமா. கீப் தி தம்பு 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்ட் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். 3 விரலையும் ஒன்று கொண்டு செங்குத்தா வச்சுக்கிறோம். 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆள்காட்டி விரலானது மேக்னெட்டிக் ஃபீல்ட பாயிண்ட் அவுட் பண்ணுது. மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. நடுவிரலானது இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்டோட டைரக்ஷனை குறிக்கி. தென் தம்ப் என்ன பண்ணும், டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கண்டக்டர். கண்டக்டர் வந்து எந்த டைரக்ஷனை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா, இதுதான் ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலையும் ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலையும் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி காட்டியிருக்கோம். இதை பார்க்கும்போது உனக்கு ஈஸியா ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் ரூல், தம்ப் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, மோஷன் ஆஃப் கண்டக்டர். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லையும் தம்ப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஃபோர் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலானது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பாயிண்ட் அவுட் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லையும் ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. இந்த ஒன்னு மட்டும் தான், இந்த மிடில் ஃபிங்கர் மட்டும் தான் என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் ரூல்லையும் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லையும் சேஞ்ச் ஆகும். ரைட் ஹேண்ட் ரூல்ல மிடில் ஃபிங்கர் ஆனது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பாயிண்ட் அவுட் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல கரண்டோட டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றது எங்க, ஜென்ரேட்டர்ல. ஜென்ரேட்டர்னா என்ன, இது நீ ஸ்கூல் டெஸ்ட்ல படிச்சிருப்ப இல்லையா, ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி சிங்கிள் பேஸ் ஏசி ஜென்ரேட்டர்னு பார்த்திருப்ப இல்லையா. அந்த ஜென்ரேட்டர்ல யூஸ் பண்ற ரூல் என்னது, பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், ரெண்டு மேக்னெட் இருக்கும், மேக்னெட் லைன் வழியா அந்த ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்கும். அங்க ஒரு கண்டக்டரை வச்சு அந்த கண்டக்டரை மூவ் பண்ணுவோம், அதுல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆக இஎம்எஃப் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றத எதை பேஸ் பண்ணி எடுப்போம், பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். இது மோட்டர்னா என்ன பண்ணும், மோட்டர்னா என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது. சப்ளை வோல்டேஜை யூஸ் பண்ணி ரொட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சப்ளையோட இந்த கரண்டோட டைரக்ஷன் அந்த கண்டக்டர்ல எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணா மிடில் ஃபிங்கரோட வேலை. ஸோ ரைட் ஹேண்ட் ரூல்னா மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் ஜென்ரேட்டர்ல யூஸ் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா மோட்டர்ல யூஸ் பண்றோம், கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, இதுதான் பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இனி வர வீடியோஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ரைட் ஹேண்ட் ரூலையும் லெஃப்ட் ஹேண்ட் ரூலையும் யூஸ் பண்ணி அப்ளிகேஷனா இருக்க மோட்டார் அண்ட் ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பிரீஃபா படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.